Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் இந்த எஸ்எம்சியை யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறேன் எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ப்ளைனாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ யூரோஎஸ்டி நம்ம பிளான் பண்ண மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தோம். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோம், இதில் ரொம்ப மினிமமான என்ட்ரி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். இதில் 0.25% தான் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $28 வந்து லாஸ் ஆயிருக்கு. சரி, இப்போது இதில் வந்து நமக்கு லாஸ் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தான். இங்கே மேலே நமக்கு ஒரு சோச் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த சோச் கொடுத்துட்டதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல பை வந்து போட்டிருந்தோம் எல்லோரும். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே வராமல் அப்படியே மேலே போயிட்டான் மார்க்கெட். ஸோ இவ்வளோ மார்க்கெட் வந்து இவ்வளோ மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகலாம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் எகைன் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நமக்கு கீழே வந்து இங்கே டெய்லியோட டிமாண்டில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இங்கே டெய்லியோட டிமாண்டில் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நமக்கு மேலே வந்து போயிட்டான். ரீஃபண்ட்மெண்ட்லாம் மிட்டிகேட் பண்ணி நமக்கு மேலே வந்து போயிட்டான் 15 மினிட்ஸில். பட் நமக்கு இங்கே இந்த டிமாண்டில் எடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, பட் மிட்டிகேட் ஆகலை. அண்டர்ஸ்டாண்டா? மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டோம். ஸோ இதனால தான் நம்ம இந்த டிமாண்டும் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேலே போயிட்டான். ஆனால் கன்ஃபர்மேஷன் மிட்டிகேட் ஆகலை. ஓகேங்களா? சரி, கன்ஃபர்மேஷன் மிட்டிகேட் ஆவானா அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட். ஓகேங்களா? இந்த 5 மினிட்டில் மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான் 1 மினிட். ஸோ மார்க்கெட் ஹெவியாக மேலே போயிட்டதுனால நம்ம 5 மினிட்டில் நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ 5 மினிட்டில் நமக்கு இங்கே ஒரு பிரேக் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு உடனே வந்திருக்கான். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் வந்து மேலே அப்படியே ஃபுல்லாக மேலே போயிருக்கு. இதில் நான் எந்த ஒரு பையும் கொடுக்கல. ஓகேங்களா? நம்ம வந்து கிடைக்கிற எல்லா டிமாண்ட்லேயும் நம்ம பை வந்து பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டாக இருக்கக்கூடிய டிமாண்டில் மட்டும் பை பண்ணுறது பெட்டர். ஸோ கரெக்டாக எந்த டிமாண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டிமாண்டில் எந்த ஒரு என்ட்ரியும் நான் வந்து கொடுக்கல. இப்போது இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது, மார்க்கெட் திரும்ப வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வருவான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை அப்படியே 5 மினிட்டுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த என்ட்ரி எடுக்கிறோம். இது ஆல்ரெடி மிட்டிகேஷன். அப்போது இதை எடுக்கிறோம். 5 மினிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி இதை நம்ம இப்படி மூவ் பண்ணி வைக்கிறோம். சரி, இப்போது நமக்கு மேலே சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இந்த சப்ளை அப்படின்றது 4 ஹவர். இந்த 4 ஹவர்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் தான். இந்த 4 ஹவர்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து டிமாண்டுக்கு வந்துட்டு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே மார்க்கெட் வந்து 4 ஹவர் கிடையாது, டெய்லி. ஓகேங்களா?
இந்த டெய்லியில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து இப்போ பண்ணுறான். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக ஃப்ளிப்பு. இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லோவை அடிப்பான். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய லோவை அடிக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ரைட்டா? சரி, அப்போது இதிலே நமக்கு தெரிஞ்சு மார்க்கெட் எகைன் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு. அப்போது நம்ம அது டெய்லியில் இருக்கோம், 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்திருக்கா அப்படின்றத பார்க்குறோம். நமக்கு நோ ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை. அப்போது நமக்கு கன்ஃபர்மேஷனே எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது. எங்கே? இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவில் தான் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ரைட்டா? சரி, அப்படியே 15 மினிட்ஸ் வந்து போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு மார்க்கெட்டிங்கை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரே ரேலி மூமெண்ட்டாக மார்க்கெட் வந்து போயிருக்கு. அப்போ இதிலே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு 5 மினிட்ல இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. இந்த டிமாண்டுக்கு கண்டிப்பாக வருவான். ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை சப்போர்ட் எடுத்து இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வருவான். பட் இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பை வந்து பண்ணணும். ஓகேங்களா, இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணணும். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு நமக்கு கண்ட்ரோல் வந்து எடுக்கலாம். ஸோ டெய்லியோட சப்ளை 4 ஹவரில் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றதே இங்கே கீழே இருக்குது. ஓகேங்களா, அப்போது கண்டிப்பாக ஒன்று கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லைனா கீழே இருக்கக்கூடிய அந்த 5 மினிட் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து எடுக்கணும். இவ்வளோ வேகமாக போயிருக்கான், மறுபடியும் கீழே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, சரி, இந்த என்ட்ரி மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது கோல்டில் இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருந்தது. ஸோ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன எல்லா டிமாண்டும் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, பிரேக் வந்து பண்ணிட்டான். பட் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. இன்றைக்கி நம்ம போன ஒரே ஒரு என்ட்ரி யூரோஎஸ்டி, அது வந்து ரொம்ப மினிமமான ரிஸ்க் தான் வைக்க சொல்லியிருந்தேன். அதனால் $28-29 தான் வந்து லாஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெய்லியில் இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, நமக்கு இங்கே கீழே பிஓஎஸ், மேலே சோச். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தான். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ்லாம் நமக்கு கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ யூரோ ஹிஸ்ட்ரியில் பார்த்த மாதிரி இந்த டிமாண்டுக்கு வராமலே இங்கே கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான்? நல்லா மேலே போயிட்டான். ஓகேங்களா, நல்லா மேலே போயிட்டு இப்போது அந்த கன்ஃபர்மேஷனோட எண்ட் ஆஃப் த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு இப்போ வந்திருக்கான். ஓகேங்களா, இப்போது கோல்டு பை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப வந்து ஹை. ஓகேங்களா, அதனால் 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் வந்து போனோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானா அப்படின்றத பார்த்தோம். ஸோ 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான், லோவாக ஹிட் பண்ணி சோச் வந்து கொடுத்துருந்தான். யார் எடுத்திருந்தா? நியூயார்க். ஓகேங்களா, ஸோ அதனால் நமக்கு பெஸ்ட்டு. அப்போது எங்கே பை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டில் பை வந்து போகலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம பை வந்து போட்டோம். இங்கே பை மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே வந்து போனால், இது டிஸ்கார்டில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல கட் பண்ணி மேலே ஹை எடுத்திருந்தோம். ஸோ இந்த டிமாண்டில் இன்னொரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஆனால் அது கிட்ட வந்துட்டு மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து போயிட்டான். சரி, நோ ப்ராப்ளம். இப்போது 5 மினிட்டில் நமக்கு கீழே இந்த இடத்துல ஹண்ட்டு, மேலே சோச்சு, இந்த இடத்துக்கு வந்தால் பிரேக் ஈவன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இங்கே வந்துட்டோம். இப்போது நம்மளோட ஆர்டர் இந்த இடத்துல பிரேக் ஈவன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது ஏதாவது ஒரு பை வந்து போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கா, இந்த இடத்துல வந்து பை வந்து போடலாம். ஓகேங்களா, ஆனால் என்னோட சஜஷன் இந்த இடத்துல பை வந்து போடக்கூடாது. என்ன ரீசன்னா கோல்டு இன்னும் எகெயின் கீழே வரலாம். ஓகேங்களா, எகெயின் இப்படி கீழே வந்துட்டு மேலே போகலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. அதனால் நம்ம வந்து எதுவும் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து பண்ணியாச்சு. சரி, இப்போ வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு $170 வந்து ப்ராஃபிட்டில் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம்.
இது ஃபுல்லாக நம்ம வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எகெயின் வருவான். இது நைட் மார்க்கெட். எகெயின் வந்தானா இந்த இடத்துல இருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். இப்போது இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் பண்ணி வச்சிருக்கிற பை வந்து பார்த்தீங்கன்னா 1:21. ஓகேங்களா? இந்த 1:21 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இதோட டிபி ஆல் டைம் ஹையில் செட் பண்ணியிருக்கேன். 1:21. இது வந்து நமக்கு ரொம்ப 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 கம்மியான ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட். ஸோ இது இது வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஆனா கம்மியான ப்ராஃபிட். இந்த ஆல் டைம் ஹைக்குன்றது இது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து இத நமக்கு பிரேக் ஈவன் குடுத்துட்டு, இந்த ரீஃபைன்மென்ட்ல போயிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும் 1 மினிட்ல. அப்படி கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான் அப்படின்னா, இதில எடுக்கிற என்ட்ரி கண்டிப்பா ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டா நம்ம எடுக்கணும். அரவுண்ட் 1:50, 1:80, 1:100 நம்ம எடுக்கணும். கம்ப்ரஸ் பண்ணியாவது எடுக்கணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இங்க போட்ட என்ட்ரி எனக்கு பிரேக் ஈவன் குடுத்துட்டு கீழ வரணும். இந்த ரீஃபைன்மென்ட்க்கு வந்துட்டான் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பவர்ஃபுல்லா மேல போக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்தானா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு பெரிய என்ட்ரி வந்து புடிக்கணும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற என்ட்ரி வந்து மேல போகணும்னு நெனச்சோம்னா, இதில அரவுண்ட் நமக்கு வந்து $50 வந்து நான் லாஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரில எனக்கு $58 வந்து லாஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்ப பிரேக் ஈவன் ஆயிருச்சு. இப்ப லாஸ் அப்படின்றது 0ல தான் இருக்கு. ஓகேங்களா? 0 லாஸ்ல தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. $58 லாஸுக்கு எனக்கு $2,500 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு இந்த என்ட்ரில. ஆனா, இவ்ளோ பெரிய ஆல் டைம் ஹை வரைக்கும், இவ்ளோ பெரிய லாங் ரன்னுக்கு நமக்கு இந்த ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போ இதே லாங் ரன்ன நம்ம பெரிய ப்ராஃபிட்ல வித்து ஸ்மால் ரிஸ்க்ல புடிக்கணும். அது எங்க புடிக்கணும்னா, இங்க தான் புடிக்க முடியும். இந்த லோல தான் புடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லோவுக்கு வரணும். இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்ப நைட் மார்க்கெட் கண்டிப்பா லோவுக்கு வந்துட்டானா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து புடிக்கலாம். அப்படி இல்லாம கீழ வராம மேல போனாலும், இதில எடுத்ததுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்துரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம போயிருக்கக்கூடிய என்ட்ரி. அடுத்தது யூரோ கேட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரீஸ் வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணோம். நமக்கு என்ட்ரி வந்து எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் குடுக்கல. எந்த ஒரு என்ட்ரியும் வந்து குடுக்கல. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெய்ட்டா மேல போய்ட்டான். இப்போ மார்க்கெட் வந்து மேல வந்து போயிட்டுருக்கான். ஸோ அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. இதுலயும் வந்து நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணோம் இன்னைக்கு. ஸோ 15 மினிட்ஸ் நம்ம இந்த 2 சப்ளைலயும் ட்ரை பண்ணோம். ஸோ நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதில ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தான். ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல டிஸ்கார்ட்ல. ஏன்னா, இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி அடிச்சானா மேல எதுவுமே கிடையாது. மார்க்கெட் மேல தான் போறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இதில எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணல. ஸோ சப்ளை அப்படின்றது 5 மினிட் மேல ஒரு சப்ளை இருக்கு. அதுவும் 5 மினிட். மார்க்கெட் வந்தான். இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் குடுத்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். அப்போ நம்ம ஃபிளிப் கூட எடுக்கலாம். பட் நம்ம ஃபிளிப் எதுவுமே எடுக்கல. இந்த கரன்சி பேர்ல. எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம பண்ணல. அப்படி ஃபிளிப் எடுத்திருந்தா கூட எஸ்எல் வந்து நம்ம ப்ரீவியஸ் லோ இதுக்கு கீழ தான் வச்சிருப்போம். டிபி வந்து அடுத்த சப்ளை எங்க இருக்கோ அங்க வந்து செட் பண்ணியிருப்போம். பட் இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1:1 1:5 தான் வந்து வருது. இதெல்லாம் நம்ம எடுக்கிறது வேண்டாம். எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு என்ட்ரி வந்து கோல்டுல போயிருக்கோம். யூரோஎஸ்டி ஒரு லாஸ் ஆயிருக்கு. சின்ன லாஸ் தான். அண்ட் கோல்டுல வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? டெஸ்டிங் வந்து போய் இப்போ கொஞ்சம் நல்லாவே ப்ராஃபிட் வந்து குடுக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போட்ட என்ட்ரி. இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து குடுத்துருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து குடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற அக்கவுண்ட் ஃபண்டட் அக்கவுண்ட்ல நமக்கு கோல்டு வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா, நான் வந்து அத டிஸ்ப்ளே பண்றேன். பட் இப்ப கிடையாது.
அது ஃபுல்லாக ஒர்க் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் அது வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, இப்போது யூரோ கேடில் வேறு எங்கேயாவது என்ட்ரி இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ யூரோ கேட் வந்து பை போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து வரணும். ஸோ அப்போது டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் நமக்கு ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டானா அப்படின்றத பார்க்கலாம். ட்ரெண்ட் வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். எந்த இடத்துல பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். அப்போது இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம பை வந்து பார்க்கலாம். எங்கே பை பார்க்கலாம்? இந்த இடத்துலேருந்து பை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது லேட்டராக நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். மார்க்கெட் வந்து நமக்கு அப்டேட் வந்து கொடுக்கும்போது நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம பை எடுத்து இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புதுசாக விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.